அர்த்தம் இல்லை. எப்படி வேணா போகட்டும். அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவராலே தேவன் கட்டளை கொடுக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், சபை என்பது நீங்க நினைக்கிற ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல, இளைப்பாறுதலிடம்தான். ஆனால் ஆவிக்குரிய இளைப்பாறுதல். சபையில வந்து தூங்குவது, சபையில வந்து சொந்த காரியங்களை பார்ப்பது நிறைய பேரை பார்க்கிறேன். ஆலயத்துல ஒருவர், அதாவது நான் பேசும்போது எழுதி கொண்டே இருப்பார். நான் யோசிச்சேன், அவருடைய செய்தி எழுதுகிறார் இல்ல, அந்த வாரம் வீட்டு செலவுகள் எழுதுகிறார். அந்த வாரத்துல நான் கேட்டவன்ட்டேன், என்னையா பண்றீங்க, இங்கதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்களேன். நான் என்னுடைய கணிப்பு என்னவென்றால், அவர் செய்தி எழுதுகிறார். ஆனால் வீட்டிலே அந்த கணக்கு எழுதுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் உட்கார்ந்து எழுதுகிறார். குனிந்த தலை நிமிராமல் எழுதுவார். யோசிச்சேன், கர்த்தருடைய வசனத்தை அவ்வளவு ஆழமா எழுதுறாரு.